நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். हम सभी प्रार्थना करेंगे, आंख बंद करके प्रार्थना करेंगे। இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனையின் மத்தியிலே இறங்கும்படியாய் நாம் எல்லாரும் ஜெபிப்போம். इस ईस्टर के सुबह के समय पर पवित्र आत्मा जी हम सभी के ऊपर उतरने के लिए, इस आराधना पर उतरने के लिए हम सभी मिलकर प्रार्थना करेंगे। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं। ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த காலையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்ப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தீங்க. ஸ்தோத்திரம். परमेश्वर, इस ईस्टर के इस सुबह के समय पर आपके सम्मुख में हम आकर आपकी ओर देखने के लिए हम आपने सहायता किया, उसमें धन्यवाद देते हैं। ஆண்டவரே, अनेक மாதங்களுக்கு பின்பாக மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவரே இந்த காணொளி மூலமாய் ஸ்தோத்திர தேவனுடைய செய்தியை தருவதற்கு கர்த்தர் கிருபை தந்தீங்க. परमेश्वर, दोबारा इस वीडियो के द्वारा परमेश्वर के संदेश बांटने के लिए आपने अनुग्रह किया। இந்த தொடக்க முதல் முடிகிற வரை உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புங்க. इस शुरुआत से लेकर अंत तक आपके प्रशंसा से हमें भरिए। தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்மை ஆண்டவரே ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத இந்த தடைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே சீக்கிரமாய் இதெல்லாவற்றையும் முறியடிக்க நாம் ஜெபிக்கிறோம். परमेश्वर के सम्मुख में बैठकर हम सभी मिलकर आराधना करने नहीं पा रहे हैं, वो सारे रुकावट यीशु के नाम से दूर होना चाहिए करके हम प्रार्थना करते हैं। உமக்கே மகிமை உண்டாகட்டும். आपका महिमा हो के பாடலை ஆசீர்வதியும், கேட்க போகிற வார்த்தைகளை ஆசீர்வதியும். गाने वाले गीतों को भी आशीर्वाद कीजिए और सुनने वाले बच्चों को भी आशीर्वाद இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। நம்முடைய பாட்டு புத்தகத்திலே 412வது பாட்டு, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தாரே. 412வது பாடல். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் பாடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவன் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவன் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே, இவ தேவனை தேடுவாரோ, மரித்தவர் மத்தியிலே, இவ தேவனை தேடுவாரோ,
நேசர்கள் எல்லாம் மனையிருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீங்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியால் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே. ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். ஆவியின் அச்சாரம் எமக்களித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே பரிசுத்தமாகுதலே. பயத்தோடென்று காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாகுதலே பயத்தோடென்று காத்துக் கொள்வோம். எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தோணிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. நானூற்றி 15வது பாட்டு. ஜீவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார்.
சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். பாதாளம் யாவையும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே. பாதாளம் யாவையும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே. அன்றதி காலை ஆயிரம் வேலை மன்னாதி மன்னன் உயிர்த்தெழுந்தார், அன்றதி காலை ஆயிரம் வேலை மன்னாதி மன்னன் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நாம் சொல்லும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்து பரிசுத்தரே. நாம் சொல்லும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்து பரிசுத்தரே. சாவை ஜெயித்து சாட்சி அளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், சாவை ஜெயித்து சாட்சி அளித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். குறித்து நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாற்றிடுவோம். நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாற்றிடுவோம். எம்மன ஜோதி தம்மருளாவி எம் உள்ளம் உயிர்த்தெழுந்தார், எம்மன ஜோதி தம்மருளாவி எம் உள்ளம் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். நல் விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார். நல் விசுவாசம் தந்திடுவார், நம்பிடுவோரை எழுப்பிடுவார். ஏற்கால சத்தம் கேட்டிட நாம் ஏகுவோமேலே ஜெயித்தெழுந்தேன். ஏற்கால சத்தம் கேட்டிட நாம் ஏகுவோமேலே உயிர்த்தெழுந்தேன். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். 411வது பாட்டு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். பழைய பாடல் கரங்களை தட்டி நாம் பாடலாம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ தேவ புத்திர சன்னதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொத்தி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம் ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமறி வீட்டனுக்கல்ல உங்கள் கலிலையாவுக்கு. தாம் கூறின மாமறி வீட்டனுக்கல்ல உங்கள் கலிலையாவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொண்டு பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்பாய் ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுது பார். அண்ணா காய்பாய் ஆசாரியர் சங்கம் அதிரடி கொள்ளுது பார். இன்னும் பூதகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னும் பூதகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவும் வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நடவும் வருகிறார் ஜெய வீரன். உங்கள் மேல வாத்தியம் கைமணி போல் எடுத்து முழங்கிடுங்கள். எங்கள் மேல வாத்தியம் கைமணி போல் எடுத்து முழங்கிடுங்கள். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொண்டு பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நாம் எல்லாரும் எழுந்திருந்து மத்திய 28ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். Matthew 28 chapter. हम सभी खड़े होते हुए मत्ती 28 अध्याय को हम सभी बदल बदल पढ़ेंगे. मत्ती 28 अध्याय. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்றும் மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். और देखो एक बड़ा भूडोल हुआ क्योंकि प्रभु का एक दूत स्वर्ग से उतरा और पास आकर उसने पत्थर को लुढ़का दिया और उस पर बैठ गया. அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. उसके भय से पहरू कांप उठे और मृत्यु समान हो गए. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். वो यहाँ नहीं है परंतु अपने वचन के अनुसार जी उठा है. आओ यह स्थान देखो जहाँ प्रभु पड़ा था. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள்
அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். और वे भय और बड़े आनंद के साथ कब्र से शीघ्र लौटकर उसके चेलों को समाचार देने के लिए दौड़ गए. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். तब यीशु ने उनसे कहा, मत डरो, मेरे भाइयों से जाकर कहो कि गलील को चले जाए, वहां मुझे देखेंगे. அவர்கள் போகையில் காவல் செய்யும் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். तब उन्होंने पुरनियों के साथ इकट्ठे होकर समिति की और सिपाहियों को बहुत चांदी देकर कहा, நாங்கள் நித்திரை பண்ணுகி அவருடைய சீஷர்கள் ராத்திரில வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். और यदि यह बात हाकिम के कान तक पहुंचेगी तो हम उसे समझा लेंगे और तुम्हें जोखिम से बचा लेंगे. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே நாள் வரைக்கும் பிரசித்தமா இருக்கிறது. और 11 चेले गलील में उस पहाड़ पर गए जिसे यीशु ने उसने बताया था. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். यीशु ने उनके पास आकर कहा कि स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து और उन्हें सब बातें जो मैंने तुम्हें आज्ञा दी है मानना सिखाओ, और देखो मैं जगत के अंत तक सदैव तुम्हारे संग हूँ. हम सभी मिलकर प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित इस ईस्टर के समय के लिए हम आपको धन्यवाद देते हैं. இந்த காலையில் வாசித்த வேத பகுதிக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். इस सुबह हमने जो अध्याय पढ़ा उसके लिए हम आपको धन्यवाद देते हैं. நீர் சொன்னபடி உயிரோடு கூட எழும்பி आपने जैसे कहा परमेश्वर, आप जी उठे, உம்முடைய பிள்ளைகளை சந்தித்தீர். आप आपके बच्चों से मिल पाए உம்முடைய பிள்ளைகளுக்கு வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து और आपके बच्चों को आपने वरदान दिया சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினீர். और सदैव तुम्हारे संग रहूंगा करके आपने वादा இன்றைக்கும் किया. எங்களோடு கூட ஆண்டவரே நீர் ஜீவிக்கிறீர். और आज भी हमारे साथ परमेश्वर आप जीवित இந்த हो. உயிர்த்தெழுந்த இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி इस துதிக்கிறோம். ईसा के पुनरुत्थान के दिन के लिए हम आपको धन्यवाद देते हैं. இந்த காலை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. इस सुबह की आराधना को परमेश्वर आप आशीर्वाद எங்களோட कीजिए. கூட நீங்க பேசுங்க. हमारे साथ आप बात இந்த வார்த்தை कीजिए. எங்களுக்கு தேவை. आपके वचन हमारे எங்களுடைய लिए जरूरत உள்ளத்தை है. தொடணும். हमारे हृदय को वो छूना है. ஆண்டவர் யார் யார் என்னென்ன கவலையும் மனபாரங்களோடு கூட இருக்கிறார்களோ அது எல்லாவற்றையும் நீங்க மாற்றி போடுங்க. परमेश्वर जो कोई भी बोझ और दुख और संघर्ष के साथ है वो सभी को दूर कर दीजिए. எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். सभी कुछ आप ही के हाथों में अर्पण करते हैं. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं परमेश्वर पिता, आमीन. ஆமென். ஆமென். தேவனுடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்லுவோம். परमेश्वर के वचन के ओर हम लौटेंगे. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். प्रकाशित वाक्य पहला अध्याय 18 वचन को हम सभी ले लेंगे. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு முன்பாக அதை நான் வாசிக்கிறேன். मैं आपके सामने ये पढ़ता हूँ. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென். मैं मर गया था और अब देख मैं युगायुग जीविता हूँ. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். मैं मर गया था और अब देख मैं युगायुग जीविता हूँ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய யோவானிடத்திலே சொன்ன அருமையான வார்த்தையை நாம் இங்கே வாசித்தோம். परमेश्वर यीशु मसीह यहाँ पर प्रेरित योना को कहा गया, ये वचन हम पढ़ते हैं. அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வாழ்க்கை அதோடு முடிந்தது. இனி அவனுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி பத்மு தீவுக்கு அவனை கொண்டு போய் நாடு கடத்தினார்கள். प्रेरित योना अब उसका जीवन समाप्त हो गया, अब और उसका जीना नहीं है करके उसे बदम के किनारे की ओर लेकर गए थे. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவனை அந்த இடத்திலே சந்திக்கிறார்.
लेकिन वहाँ पर जी उठा परमेश्वर उससे मिलता है। அவனை சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், இதோ சதா காலமும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். और जब उनसे वो मिलते हैं वो यह वचन कहते हैं कि मैं सदा 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 तेरे साथ रहूंगा। நான் மரித்தது உண்மை, मैं मर गया था वो सही, वो सच है। நான் ஜீவனை விட்டது உண்மை, मैंने जीवन दिया वो सच है। ஆனால் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். लेकिन आज मैं जिंदा हूँ, மரணத்திலிருந்து நான் உயிரோடு கூட எழுந்திருக்கிறேன். मैं मृत्यु से जी उठा हूँ। ஆகையால் யோவானே நீ பயப்படாதே என்று சொல்லி அவனை தைரியப்படுத்தினார். इसलिए योना तू डर मत करके उसे धीरज दिया இந்த गया। வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, इस सब वचन को सुनने वालों मेरे प्रिय लोग, இயேசு இந்த பூமிக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தது எவ்வளவு உண்மையோ அதே போல ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்தது உண்மை. परमेश्वर यीशु इस युग में जैसे 2000 साल से भी अधिक इस पृथ्वी में आए और मृत्यु हुए, उसी तरह वो आज भी जी उठे, वो ही सही है। அவர் மூன்றாம் நாளிலே சொன்னபடி உயிரோடு கூட எழுந்தது உண்மை. वो तीसरे दिन में जी उठे, वो सच है। அவர் உயிர் தெழுந்தது சரித்திரபூர்வமாக உண்மை என்பது நிரூபிக்கப்பட்டதான ஒரு காரியமாகும். और वो जी उठे वो सच है करके, वो ऐतिहासिक में, वो वैज्ञानिक में भी वो सच है करके उसे बोला गया। ஆகையால் நம்முடைய மார்க்கம் செத்த மார்க்கம் அல்ல, நம்முடைய மார்க்கம் ஜீவனுள்ள மார்க்கமாகும். इसलिए हमारा धर्म जो है वो मृत्यु का धर्म नहीं है, वो जीवित हुआ धर्म है। இந்த உயிர்த்தெழுதல் தான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய கிறிஸ்துவ மார்க்கத்திலே அது ஒரு அஸ்திபாரமாய் ஒரு ஃபவுண்டேஷனா இருக்கிறதா. यही जो पुनरुत्थान जो है वो हमारे मसीह के जीवन में हमारे लिए एक फाउंडेशन का जैसा है। நம்முடைய கிறிஸ்துவை குறித்து தைரியமாய் பிரசங்கிப்பதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு ஒரு அத்தாட்சியாய், நமக்கு ஒரு பலனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. और ये जो मसीहा का ये धर्म जो है, परमेश्वर का पुनरुत्थान जो हमारे लिए ये एक स्थापना है, वो हमें धीरज देता है, वो चिन्ह है हमारे கிறிஸ்து लिए। மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்திராவிட்டார், अगर मसीहा मृत्यु से जी नहीं उठते तो அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? प्रेरित पौलुस पहला कोरिन्थियों 14:15 में ऐसे कहते हैं, ஓ கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்திராவிட்டால் எங்களுடைய பிரசங்கம் விருதா, உங்களுடைய விசுவாசமும் விருதா. अगर मसीहा जी नहीं उठते तो हमारा संदेश गलत होता और हमारा प्रचार भी गलत होता। ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 1वां अध्याय 5ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? 5वां वचन में ऐसे हम पढ़ते हैं, இயேசு மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்ததினால் அவர் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இன்றைக்கு இருக்கிறார். आज यीशु मसीह जी उठे इसलिए वो रूपांतर परमेश्वर है करके वो सच्चाई है। அவர் இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்து அவர் நமக்காய் ரத்தம் சிந்தினது அவிதமாய் ஸ்தோத்திரம் 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும் என்றால் அவர் ஸ்தோத்திரம் அவர் ரூபிக்க வேண்டும் அதை। और अगर परमेश्वर यीशु मसीह जी उठना है, मृत्यु से जी उठेंगे तो उसे वो सबूत के द्वारा उसे सच दिखाना है। அதைத்தான் பவுல் எழுதுகிறார், அவர் மரித்தோர்ந்து உயிரோடு கூட எழுந்ததினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இன்றைக்கு இருக்கிறார்। इसलिए पौलुस लिखते हैं कि वो मृत्यु से जी उठे, इसीलिए हम धीरज से वो सबूत से उसे सच्चाई माना गया। அந்த ஜீவனுள்ள மார்க்கத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களையும் இணைத்து இருக்கிறார்। और वही जीवन के इस धर्म से हम सारे पवित्र लोग और मसीह के लोग एक साथ मिले हुए। நாம் நம்பிக்கையோடு கூட பாடுகிறோம், நம்பிக்கையோடு கூட பிரசங்கிக்கிறோம், நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கிறோம்। वही सबूत के द्वारा हम विश्वास के साथ प्रार्थना करते हैं और गीत गाते हैं और संदेश देते हैं। ஏன் இயேசு உயிரோடு கூட எழுந்திருந்தபடினால், क्योंकि हमारे यीशु जी उठे हैं इसलिए। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, இயேசு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார்। हमारे परमेश्वर तीसरे दिन में वो जी उठे हैं। எவ்வளவு அருமையான ஒரு உண்மையான ஒரு மேன்மையான ஒரு வார்த்தை। और कितना एक सच्चाई और कितना एक महत्वपूर्ण एक शब्द है। உங்களுடைய உள்ளங்களிலே பலவிதமான பாரங்களும் கவலைகளும் துக்கங்களும் நிறைந்திருக்கலாம், இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களோடு கூட இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்வாராக।
आपके जीवन में अनेक सारे दुख और बोझ होंगे, लेकिन ये वचन सुनने वाले आप लोग के जीवन में परमेश्वर अनेक अद्भुत कार्य करेंगे। இயேசு உயிர்த்தெழுந்து அப்படியே பரமேறி பரலோகத்துக்கு போகவில்லை. परमेश्वर जी उठकर ऐसे ही रूपांतर होकर स्वर्ग में नहीं गए। இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்து 3 வருஷம் அவர் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்தார். यीशु मसीह यहाँ पर आकर वो 3.5 साल अपना सेवा किया। 3 வருஷம் அவர் தன்னுடைய ஊழியத்தை அவர் செய்தார். वो 3.5 साल तक अपना सेवा कर रहे अनेक थे। மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினார். उसी समय वो मृत्यु लोगों को, कुष्ठरोगिகளை अनेक कुड़िरகளை கர்த்தர் சுகப்படுத்தினார். अनेक लकवे को उन्होंने स्वच्छ किया और अनेक मृत्यु लोगों को जी उठाया। குடும்பங்களை ஆண்டவராய் கர்த்தர் ரட்சித்தார். अनेक परिवार को उन्होंने बचाया। அந்த ஊழியங்கள் அதோடு கூட முடியவில்லை. அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அவர் தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். उनका सेवा उसी में खत्म नहीं हुआ, लेकिन वो उनके जी उठने के बाद भी वो फिर से अपना सेवा करने लगे। அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவருக்கு ஊழியங்கள் இருந்தது. वह जब भी अपना पुनरुत्थान के बाद अपना सेवा उनको और भी था। அவர் செய்த ஊழியங்கள் ஏராளம். वो उन्होंने किया सेवा अनेक है। அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்து முதலாவதாக பாதாளத்திற்கு நரகத்துக்கு கடந்து போனார். और वो मृत्यु होकर वो जी उठने के बाद वो पहले अधोलोक में गए। எபேசியர் 4 அதிகாரம் 9 வசனத்திலே பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கினார். एफेसियों का पुस्तक 9 में हम 4:9 में हम पढ़ते हैं कि पृथ्वी के निचली जगह पर वो उतर गए। அவர் பூமியின் தாழ்விடங்களிலே அவர் இறங்கினார். पृथ्वी के निचली जगहों पर वो उतर गए। ஏன் இறங்க வேண்டும்? क्यों वो उतर गए थे? 1 பேதுரு 3 அதிகாரம் पहला पत्रस का पुस्तक 3 अध्याय 18, 19, 20 வசனத்திலே 18, 19, 20 वचन में பூமியின் தாழ்விடங்களில் அவர் இறங்கினதற்கு காரணம் காவலில் இருந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கிப்பதற்காக. वो पृथ्वी के निचले जगह पे उतरे कारण ये है ताकि वो वहां के आत्माओं से वो जाकर संदेश दे। அங்கே யார் இருந்தது? वहां कौन था? நோவாவின் காலத்தில் கீழ்ப்படியாத ஜனங்கள் அங்கே அமிதமாய் ஸ்தோத்திரம் அந்த மரித்த ஆவிகள் அங்கே அந்த நரகத்தில் பாதாளத்திலே இருந்தார்கள். और वहां पर कौन था? नूह के समय पर जो परमेश्वर के वचन के नहीं सुने थे, वह मृत्यु होकर उस अधोलोक पर पड़े थे, उस निचली भाग में। 100 வருஷம் ஊழியம் செய்தார். नूह जो है वो 100 साल तक अपना सेवा किया। 100 வருஷம் ஒரு ஆத்மா கூட ரட்சிக்கப்படாமல் இருந்தார்கள். वो 100 साल एक आत्मा भी से बचा नहीं पाए। அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து நோவாவுடைய வார்த்தை எத்தனை உண்மை, ஸ்தோத்திரம் நான் உயிரோடு கூட எழுந்தது எவ்வளவு உண்மை என்பதை அவர்களுக்கு ரூபிக்கும்படியாக அவர்களுக்கு போய் பிரசங்கிக்கிறார். और नूह का वचन कितना सच है और यीशु मसीह का वचन कितना सच है करके वो वहां पर प्रचार संदेश देते हैं। மாத்திரமல்ல, ना केवल वही, அவர் பரலோகத்துக்கு கடந்து போனார். वो स्वर्ग राज्य में गए। பிதாவுடைய வலது பார்சத்திலே இன்றைக்கு இருக்கிறார். पिता के दाहिने और वो अब आज भी समीप्त है। உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். आपके लिए मेरे लिए वो आज भी पिता के सामने वो मंडरा रहे हैं। எபிரேயர் 7 அதிகாரம் 25 வசனம். इब्रानियों का पुस्तक 5:25 में हम पढ़ते हैं। 1 யோவான் 2 அதிகாரம் 1 வசனத்திலே இதை நாம் பார்க்கலாம். पहला यूना 2:1 में हम ये पढ़ सकते हैं। அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் ஊழியம் செய்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஊழியம் செய்தார். பரலோகத்துக்கு சென்ற பிற்பாடும் தொடர்ந்து அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். इसका मतलब है परमेश्वर यीशु मसीह इस पृथ्वी में उन्होंने सेवा किया, मृत्यु के बाद भी वो जी उठने के बाद भी वो सेवा किया और वो स्वर्ग राज्य में जाते हुए भी उसने सेवा की। अनेक उயிரோடு கூட எழுப்பினார். वह इस पृथ्वी में रहते समय अनेक लोगों को उन्होंने जी उठाया। ஏன் அவர்கள் உயிரோடு கூட எழுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்றால் மரணத்தோடு வாழ்க்கை முடிவது இல்லை. क्यों उन्होंने अनेक लोगों को जी उठाया, जिंदा किया? क्योंकि मृत्यु से उनका जीवन समाप्त नहीं होने वाला था। ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை தேவன் காண்பிப்பதற்காக மரித்தோரிருந்து உயிரோடு கூட அநேகரை எழுப்பினார். और उसके बाद भी एक जीवन है दिखाने के लिए उन्होंने अनेक लोगों
मृत्यु से जिंदा किया। லூக்கா 7ஆம் அதிகாரம் 14 15 வசனத்திலே நாயினூர் விதவையின் மகனை உயிரோடு கூட எழுப்பினார். और लूका का पुस्तक 7वां अध्याय 14-15 में नायन का बेटा को उन्होंने जी उठाया। मार्क 5ஆம் அதிகாரம் 41 42 வசனத்திலே मरकुस का पुस्तक 5:52 42-41 में மரித்த 12 வயதுள்ள சிறுமியை ஆண்டவராய் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பினார். वो जो मृत्यु हुए वो छोटी बच्ची को, छोटी लड़की को उन्होंने जी उठाया। மாத்திரமல்ல, ना केवल वो, இயேசு தானே மரித்து அவர் உயிரோடு கூட எழுந்து காட்டினார். परमेश्वर भी यीशु और खुद वो मरकर मृत्यु होकर उन्होंने भी जी उठा के மரணத்துக்கு दिखाया। பின் ஒரு வாழ்க்கை உண்டு. इसका मतलब है मृत्यु के बाद भी एक जीवन है। மரணத்தோடு உன் வாழ்க்கை முடிந்து போவதில்லை. तेरा जीवन मरने से समाप्त नहीं होता। மரணத்துக்கு பிற்பாடு ஒரு நித்தியம் இருக்கிறது. मरने के बाद भी एक युग है। ஒன்று பரலோகம், இன்னொன்று நரகம். एक जो है स्वर्ग राज्य, दूसरा जो है नरक। பாவிகள் நரகத்திற்கு பாதாளத்துக்கு கடந்து போகிறார்கள். और जो पापी है वो निचली बाग में, जो अधोलोक में जा पहुंचते हैं। அவிதமாக உயிர்த்தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து போகிறார். और धार्मिक लोग वो जी उठकर स्वर्ग राज्य में जा पहुंचते हैं। ஆகையால் தான் இயேசுவானவரும் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து மரணத்துக்கு பின் ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அவர் காண்பித்தார். इसीलिए यीशु भी हमारे वो अपने मृत्यु होकर तीसरे दिन जी उठकर उसके बाद भी एक जीवन है करके उन्होंने दिखा இயேசு दिया। உயிரோடு கூட எழுந்தார். यीशु जब वो जी उठे, அவர் உயிரோடு கூட எழுந்து தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசினார். वो जी उठने के बाद अपने बच्चों के साथ उन्होंने बात किया। அவர் அமிதமாய் அமைதியாக இல்லை. वो चुप नहीं थे। நேராக பரலோகத்துக்கு நான் முன்பாக சொன்னது போல அவர் போய்விடவில்லை. वो तुरंत स्वर्ग राज्य में नहीं गए। இந்த பூமியில் இருந்த நேரத்திலே தம்முடைய ஸ்ரீஷர்களோடு தம்மை பின்பற்றினவர்களோடு தேவன் பேசினார். और इस पृथ्वी में रहते समय वो अपने चेलों के साथ अपने पीछे जो हो लेते उन लोगों के साथ उन्होंने बात किया। அந்த தேவனுடைய வார்த்தை எத்தனை விசேஷமானது, அது நமக்கு எவ்வளவு தேவை என்பதை இந்த காலையில புரிந்து கொள்ள வேண்டும். इस जी उठे परमेश्वर का जो वचन है वो कितना विशेष है, वो कितना महत्वपूर्ण है, आज आपको समझ कर लेना है। 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். मत्ती का पुस्तक 28वां अध्याय 9वां वचन। அவர்களை नोக்கி வாழ்க என்று கூறி தன்னை சந்திக்க வந்த ஸ்திரீகளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். और उनके पास उन्हें देखकर उन्हें सलाम कर उनके पास आकर गए। அவர்கள் அந்த ஸ்திரீகள் இயேசுவை அந்த தேடி வந்தார்கள். वो स्त्रियां जो है वो यीशु को जाकर ढूंढने गए। அவர்களை பார்த்துவிட்டு ஆண்டவராய் கர்த்தர் அமைதியாக நிற்க உள்ளே வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார். और उन्हें देखकर परमेश्वर चुप नहीं थे, वो उन्होंने उनसे सलाम मतलब बधाई தன்னை करके சந்திக்க வந்தவர்களை பார்த்து இயேசுவுடைய உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை வாழ்க என்கிற வார்த்தை. और उनसे मिलने के लिए आए हुए लोगों को देखकर यीशु के मुंह से एक शब्द जो निकला वो बधाई। இன்றைக்கு ஸ்தோத்திரம் பல இடங்களிலே நாம் பார்க்கலாம் வாழ்க என்று அரசியல்வாதிகளை சொல்லுகிற மக்களை பார்க்கலாம். और आज अनेक लोगों को जब हम लोग पॉलिटिक्स में देख सकते हैं कि वह लोग उन्हें जय जयकार करते रहते हैं। ஒன்று அவர்கள் கொடுத்த பணத்திற்காக இல்லாவிட்டால் அவர்கள் கொடுத்த அந்த ஆகாரத்திற்காக பிரியாணிக்காக வாழ்க என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறது. और उन्हें देखा जाए तो उनके खाने वो बिरयानी के लिए या उन्होंने दिया जो चिन्ह पैसों के लिए वो उनका जय जयकार करते रहते हैं। ஆனால் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் அவிதமாய் அவர்களை பார்த்து வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். लेकिन हमारे जी उठे परमेश्वर यीशु जो है उन्हें देखकर बधाई कहकर उन्हें सलाम किया। அவர் பரலோகத்திற்கு அவர் கடைசியாக எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்திலே அவர்களை கை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். और उन्हें जब स्वर्ग राज्य में लेकर गए थे उस आखिरी समय पर भी उन्होंने हाथ उठाकर अपना आशीर्वाद
आशीर्वाद दिया करके हम यहाँ पर देखते हैं। அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய நோக்கம் என்ன என்றால் என்னுடைய ஜனம் இந்த பூமியிலே வாழ வேண்டும். इस जी उठे परमेश्वर का मकसद यही है कि मेरे जन जो है वो हमेशा जीना है। அவர்கள் ஒன்றில்லாமல் போய்விடக் கூடாது. वो उनके जिंदगी में कुछ भी ना हो, ऐसा नहीं அவர்கள் होना பூமியிலே चाहिए। நிலைத்திருக்க வேண்டும். वो इस पृथ्वी में उस संसार में वो அவர்கள் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும். इस भूमि में वो जिंदा रहकर वो बहुत हरा भरा रहना है, ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். हमेशा वो आशीर्वादित बना रहना है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोग, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் அவர்களை பார்த்து தன்னை தேடி வந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னார், வாழ்க என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார். परमेश्वर यीशु मसीह उन्हें आकर ढूंढने वाले उस स्त्रियों को देखकर सलाम कर उन्होंने कहा। வாழ்த்துதல் என்பது உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். इस सलाम का ये जो शब्द है वो जी उठे परमेश्वर के मुंह से निकला हुआ शब्द है। சபித்தல் என்பது விழுந்து போன தேவ தூதனுடைய வார்த்தைகளாகும். और श्राप देना जो है वो गिरे हुए दूत का नाम है। உங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது? आपके मुंह से क्या शब्द, कैसा शब्द निकलता பிள்ளைகளை है? இல்லாவிட்டால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களோடு கூட நீங்கள் பேசும் பொழுது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க? आपके परिवार के सदस्यों के साथ, आपके बच्चों के साथ आप कौन सा शब्द बोलते हैं? ஸ்தோத்திரம். இயேசுவுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, உயிர்த்தெழுந்த இயேசுவுடைய வார்த்தை, வாழ்க என்று வாழ்த்தினார். जी उठे परमेश्वर यीशु के मुंह से निकला वो शब्द सलाम करके निकला था। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்தால் आप शास्त्र को उठाकर पढ़ेंगे तो வாழ்த்துதலை நிறைய நாம் பார்க்கலாம். ऐसे अनेक सारे बधाइयों को देख सकते हैं। அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்த்துவதற்காகவே ரோமர் 16 அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறார். प्रेरित पौलुस बधाई देने के लिए, सलाम देने के लिए वो रोमियो 16वां अध्याय को चुनते हैं। அந்த அதிகாரம் முழுவதும் சபையாரையும் ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் நண்பர்களையும் தனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறார். और अपने उस अध्याय में अपने सेवा के लोगों, अपने साथ जो उनके साथ हैं, उनके मित्रों को, उनके मसीहा के लोगों के सारे सदस्यों को वो वहां पर बधाई या धन्यवाद देते हैं। லூக்கா 1 அதிகாரம் 40 वचनத்திலே மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தினார். और लूका 1:40 में हम देखते हैं कि मरियम जो है वो एलिजाबेथ को वो वहां पर बधाई देती है। லூக்கா 1 அதிகாரம் 28 वचनத்திலே தூதன் மரியாளை வாழ்த்துகிறார். और लूका का पुस्तक 1:28 में हम देखते हैं कि दूत मरियम को बधाई देता है। ஆதியாகமம் 24 அதிகாரம் 60 வசனத்திலே ஒரு குடும்பத்தார் தன்னுடைய மகள் திருமணம் முடித்து கடந்து போகிற நேரத்திலே வாழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். और उत्पत्ति का पुस्तक में हम देखते हैं कि एक परिवार जो है अपनी बेटी, उनकी शादी हो, विदाई के समय पर उन्हें वो बधाई देते हैं। हम देखते हैं कोड़ा कोड़ियाई पेरुगवाया, और उसके बधाई करते हुए उसे कहते हैं कि तू कोटी तू और फूलेंगे और फलेंगे। ओ इन मगले इन सहोदरी नी कोड़ा कोड़ियाई पेरुगवाया। इसी तरह मेरे बहन और स्त्री, तू आप लोग भी कोटी आप फूलेंगे और தேவதூதன் மரியாளை வாழ்த்தும் பொழுது கிருபை பெற்றவளே என்று சொல்லி வாழ்த்தினார். और स्वर्गदूत जब मरियम को बधाई देते वक्त कृपा अनुग्रह पाने वाली स्त्री करके उन्होंने இந்த कहा। காலையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை வாழ்த்துகிறார். उसी तरह आज जी उठे परमेश्वर भी आपको सलाम, आपको बधाई என் करते हैं। மகளே என் மகனே நீ வாழ வேண்டும். मेरी बेटी मेरे बेटे आप जीना है। நீ உன்னை வாழ்க என்று நான் வாழ்த்துகிறேன். तुम्हें मैं बधाई कर तुम्हें உன் பிள்ளைகள் सलाम வாழ करता வேண்டும், हूं। உன்னுடைய குடும்பம் வாழ வேண்டும். आपका परिवार जीना है, आपका हर एक सदस्य जीना है। இந்த உலகத்திலே நீ அமிதமாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிற வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாய் வாழ வேண்டும். परमेश्वर इस पृथ्वी में जब तक आपको जीते रखे हैं, आप आशीर्वादित रहना है। 3 யோவான் 2 வசனத்திலே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும். 3 யோவாन 2 वचन में जैसा तुम्हारा प्राण जीता है उसी तरह तू सभी में स्वास्थ्य में भी जीकर आशीर्वाद முதலாவது पाना है। இயேசுவின் வாயிலிருந்து வந்த வார்த்தை வாழ்க என்று சொல்லி வாழ்த்தினார்.
पहली बात जो यीशु के मुंह से निकला वो सलाम करके बधाई दिए। உங்களுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறது? आपके मुंह से किस तरह के बातें निकलते हैं? மற்றவர்களை வாழ்த்துங்கள், दूसरों को बधाई दीजिए, மற்றவர்களை அவிதமாய் ஸ்தோத்திரம் நீங்க நன்றாய் இருப்பீர்கள் என்று வாழ்த்துங்கள், दूसरों को आपके मुंह से आप अच्छे रहोगे करके कहिएगा, மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள், दूसरों के लिए आप प्रार्थना कीजिए மற்றவருடைய காயங்களை கட்டக்கூடிய பிள்ளைகளாக இருங்கள், और दूसरों के घाव को भरने वाले बच्चे மற்றவர்களை बनिए। சபிப்பதோ மற்றவர்களை விரோதமாய் பேசுகிற வார்த்தைகள் ஸ்தோத்திரம் உங்களுடைய வாயிலிருந்து வராமல் கர்த்தர் பாதுகாப்பாராக। दूसरों को श्रापित देने वाले, दूसरों को बुरा करने वाले मुंह बातें नहीं आने से परमेश्वर आपको बचाएंगे। இரண்டாவதாக दूसरी बात, மத்தேயுவின் சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 28वां अध्याय 18ஆம் வசனத்திலே 18 वचन में, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவருடைய சீஷர்களை பார்த்து இயேசுவானவர் சொன்னார்। यीशु ने अपने चेलों के पास आकर कहा कि स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। ஏன் அந்த வார்த்தைகளை அவர் சொல்ல வேண்டும்? क्यों ये शब्दों को वो कहना है? நான் இந்த பூமிக்கு வந்தேன், क्योंकि मैं इस पृथ्वी में आया, நான் அவிதமாய் ஸ்தோத்திரம் ஒன்றுமில்லாதவராய் உயிர்த்தெழுந்து உங்களை விட்டு உங்களை கைவிட்டு நான் பரலோகத்துக்கு போனேன் என்றல்ல, मैं जब इस पृथ्वी से चला गया तो ऐसे गरीबी में दरिद्री में ऐसे ही चला गया, இந்த वैसे பூமியிலே नहीं है। நீங்கள் வாழ வேண்டும், இந்த பூமியிலே நீங்கள் என் நாமத்திற்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும்। इस पृथ्वी में आपको जीना है और इस पृथ्वी में मेरे नाम से आप उससे अधिकार से நான் सेवा भी உங்களோடு करना கூட है। எப்பொழுதும் இருப்பேன்। मैं आपके साथ हमेशा सदा सदा அதற்கு रहूंगा। அடையாளமாக उसका चिन्ह से ही எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை உங்களுக்கு நான் தருகிறேன்। मुझे दिया गया वरदान, मुझे दिया गया अधिकार आपको मैं देता हूँ। எனக்கு வானத்திலும் அதிகாரம் இருக்கிறது, பூமியிலும் அதிகாரம் இருக்கிறது। मुझे स्वर्ग में और पृथ्वी में भी मुझे अधिकार दिया गया। எபேசியர் 4ஆம் அதிகாரம் एफेसियों का पुस्तक 4वां अध्याय 8ஆம் வசனத்திலே एफेसियों का पुस्तक 4वां अध्याय 8वां वचन में வரங்களை அவர்களுக்கு கொடுத்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது। वरदान को उन्हें दिया गया करके पवित्र शास्त्र कहता அவர்களுக்கு है। gift கொடுக்கிறார், उन्हें बहुत सारा वरदान दिया गया அவர்களுக்கு था, தாளந்துகளை கொடுக்கிறார்। उन्हें अनेक सारे वरदान दिए गए थे। அவர்கள் எல்லாரும் படிப்பறியாதவர்கள்। वे सभी अनपढ़ लोग थे। ஆண்டவராகிய இயேசு அவர்களை ஒரு முட்டாளாக இந்த பூமியில வைத்து விடாமல் அவர்களுக்கு வேண்டிய ஞானம், அவர்களுக்கு வேண்டிய கிருபைகள், வரங்கள், வல்லமைகள் அநேகவற்றை கொடுத்தார்। और वे लोग उन्हें मूर्ख न बनाते हुए उनको अनेक सारे वरदान, अनेक सारे आशीर्वाद को उन्हें भरा। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரங்களை கொடுத்து இந்த பூமியை விட்டு அவர் பரலோகம் கடந்து போனார்। परमेश्वर यीशु मसीह वरदान देकर इस पृथ्वी से स्वर्ग राज्य में गए। இன்னைக்கு அந்த வரங்களை பெற்ற ஊழியக்காரர்கள் இயேசுவின் நாமத்திற்காக இன்னைக்கு ஊழியம் செய்வதை நாம் காணலாம்। और आज वो वरदान पाने वाले जो परमेश्वर के दास है, वो यीशु के नाम के अधिकार से वो सेवा करते हैं, हम देख सकते हैं। ஏன் ஆண்டவராய் கர்த்தர் வரங்களையும் தாளந்துகளை கர்த்தர் கொடுக்கிறார்? क्यों परमेश्वर यहोवा परमेश्वर बहुत सारे वरदान और आशीर्वाद को देते हैं? இயேசுவின் நாமத்தை இயேசுவுக்காய் இந்த பூமியிலே நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும்। क्योंकि यीशु के नाम से आप इस पृथ्वी में सेवा करना है। ஆகையால் தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு அதிகாரம் இருக்கிறது, इसलिए परमेश्वर ने कहा कि मुझे अधिकार दिया गया உங்களுக்கு है। நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன்। उसी तरह मैं आपको भी अधिकार देता हूँ। சர்ப்பங்களை எடுப்பீர்கள், அவிதமாய் ஸ்தோத்திரம், தேள்களை மிதிப்பீர்கள் என்று ஆண்டவராய் கர்த்தர் அவர்களுக்கு தேவன் உறுதியான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்தார்। आप सांप को मारेंगे और सारे ऐसे जीव जंतु को उस तरह अब नष्ट करेंगे करके आपको वादा दिया गया है। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசுவுக்காக அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை மற்றவர்களுக்கு காண்பிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும்। उस जी उठे परमेश्वर को दिखाने वाले बच्चे बनकर हमें भी रहना चाहिए। ஒரு இந்து குடும்பம், एक हिंदू परिवार था அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள்। और वो व्यापार करते थे। அவர்கள் வேலை செய்துவிட்டு களைப்பாக கணவன் மனைவியும் சாயந்தரத்தில் தங்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள்। और वो बहुत काम करके बहुत थके हुए पति पत्नी अपने घर लौट रहे थे। அவருடைய வீட்டை சுற்றிலும் முள்வேலி அவிதமாக அடைக்கப்பட்டிருந்தது।
और उनके पूरे घर के चारों तरफ एक कांटों के बाढ़ से भरा हुआ அவர்கள் था। தன்னுடைய அந்த மெயின் கேட்டை அவர் திறந்து உள்ளே வரும் பொழுது ஒரு 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 டிராக்ஸ், ஒரு கைப்பிரதி அந்த முள்ளிலே சிக்கப்பட்டு அந்த காத்திலே ஆடிக்கொண்டிருந்தது. और जब वो अंदर घुस रहे थे तो उनके दरवाजे के बाजू में उस कांटों के बीच में एक ट्रैक्स जो था वो वहां पर अटक कर वो कागज यहाँ वहां जगमगा रहा था। இவர்களுக்கு அதை எடுக்க வேண்டும் என்கிற ஒரு ஆவல் இருந்தது. அது என்ன என்று அவர்கள் எடுத்து அதை படித்தார்கள். और उन्हें वो क्या है वो कागज में लिखा गया करके देखने के लिए उन्होंने वो उसे उठाकर पढ़ा। இயேசு யார் तब उसमें लिखा गया था यीशु कौन அதிலே है, எழுதப்பட்டிருந்தது. यीशु कौन है करके वहां पर लिखा गया था। அவர் யார், அவர் என்ன செய்தார், वो कौन है और उन्होंने क्या किया, உங்களுக்கு என்ன செய்ய அவர் वो காத்திருக்கிறார் आपको क्या करना चाहते என்று हैं। சொல்லி अनेक உதாரணங்களையும் अनेक வசனங்களையும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ऐसे कहकर अनेक सारे वचन और अनेक सारे पवित्र वचन वहाँ पर लिखा गया இந்த था। இயேசுவை குறித்து நீங்கள் அறிய வேண்டும் என்றால் और इस यीशु के बारे में अगर आपको जानना है तो இந்த விலாசத்தோடு கூட எங்களிடத்தில் தொடர்பு கொள்ளுங்கள். इस दिए गए वो एड्रेस पर हमें पता पर हमारे पास आकर आप உங்களுக்கு मिलिएगा। அது இன்னும் நிறைய புத்தகங்களையும் உங்களுக்கு அதற்குரிய காரியங்களையும் அவரை குறித்து நாங்கள் அறிவிப்போம் என்று சொல்ல அவர்களும் ஃபாலோ பண்ணினார்கள். अनेक புத்தகங்களும் ட்ராக்ஸ்களும் வீட்டுக்கு வந்தது. और जब वो पता में जाकर उन्होंने वहाँ से उनसे बात किया, उन्हें भी अनेक सारे पुस्तक उसी तरह मिला गया था। இயேசுவை கொஞ்சம் அறிந்தார்கள். वे यीशु को थोड़े से जान पाए, அவர்களுக்கு ரொம்ப விருப்பமாயிருந்தது. उन्हें बहुत अच्छे लगने लगे। பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போனார்கள். बाजू के एक मसीहा के सभा में कलीसिया में गए थे। அந்த சபையில் இருந்து அவர்களுக்கு அருமையான வேதாகமங்கள் கொடுக்கப்பட்டது. और इस कलीसिया से एक अच्छा पवित्र शास्त्र भी दिया गया था। தொடர்ந்து ஆராதனைக்கு போனார்கள். आगे भी वो आराधना में भाग लेने लगे। அவருடைய வறுமைகள் மாறினது. उनकी दरिद्री खत्म हो गई थी। அவருடைய வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. उनका व्यापार बढ़ोतरी पाने लगा। அவருடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க ஆரம்பித்தார்கள். उनके बच्चे सभी पढ़े लिखे बन गए। அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். वह उद्धार पाए। அவருடைய பிள்ளைகளில் ஒருவர் அந்த சபையில ஊழியக்காரனாய் மாறினார். और उनके बच्चों से एक सदस्य एक जो है वो परमेश्वर का दास बन गया था। எங்கே எப்படி இதை அறிந்து கொண்டார்கள்? उन्होंने किस तरह उन्हें यीशु को जान पाए? யாருக்கோ யாரோ அவ்விதமாக அந்த ட்ராக்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். किसी को तो वो ट्रैक्स वहाँ पर दिया गया था। அது அவ்விதமாய் ஸ்தோத்திரம் அது கீழே காற்றிலே வந்து அந்த முள்வேலியில சிக்கி இருந்தது. और वो वहाँ पर हवा से उड़कर उस कांटों के बीच में वो अटका था। அதை படித்து அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. उसे पढ़कर वो परिवार आशीर्वादित पा गया। இயேசுவுக்காக எந்த ஊழியத்தையும் நாம் செய்யலாம். यीशु के लिए हम कौन सा भी सेवा कर सकते அன்றைய हैं। பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर के दास परमेश्वर आपसे और मैं हमसे बहुत सारे सेवा करवाना था। ஆகையால் தான் இயேசு சொன்னார், எனக்கு சகல அதிகாரம் வானத்தில் பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसीलिए यीशु ने कहा कि मुझे सारा अधिकार इस पृथ्वी में और स्वर्ग में दिया गया நீங்கள் है। உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள். आप पूरे संसार पर चलते जाइएगा। உங்களோடு கூட இருப்பேன். मैं आपके साथ सदा रहूंगा। உங்களுக்கு வரங்களையும் கொடுக்கிறேன். आपको अनेक सारे वरदान दूंगा। உங்களுக்கு வல்லமை கொடுக்கிறேன். आपको बहुत सारा सामर्थ्य से भरूंगा। நீங்கள் பிரசங்கிக்கிறதை அவிதமாக நான் அங்கீகரித்து अनेकரை நான் ரட்சிப்பேன், ஆசீர்வதிப்பேன். आप संदेश देते हो, वो सुनकर अनेक लोग उद्धार पाएंगे, आशीर्वाद करेंगे करके मैं अधिकार देता हूँ। எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து அறிவித்திருக்கிறோம்? आप कितने लोगों को यीशु के बारे में बताए हैं? இந்த ஈஸ்டர் நாளிலே ஒரு நல்ல தீர்மானம். इस ईस्टर के समय के दिन एक अच्छा सा निर्णय ले लीजिए। நான் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிப்பேன். ऐसा निर्णय लीजिए कि मैं दूसरों को यीशु के बारे में बताऊंगा। மூன்றாவதாக तीसरी बात, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு என்ன சொன்னார், என்ன பேசினார்? और जी उठे परमेश्वर यीशु मसीह ने क्या कहा, क्या बात மார்க்கு किया? 16 அதிகாரம் मरकुस का पुस्तक 16वां अध्याय 14 வசனத்திலே 14वां वचन में, உயிர்த்தெழுந்த इयேசுவை நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார். और जो जी उठे परमेश्वर को जिन्होंने नहीं देखा उन्होंने बहुत उन्हें
कठोर दिखाया। இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். यीशु ने उनको कठोरता दिखाया। இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு கடிந்து கொண்ட ஒரு இடத்தை நாம் இங்க பார்க்கிறோம். और जहाँ पर जी उठे यीशु ने उन पर कठोरता दिखाया, वहाँ पर ये ரெண்டு देखते हैं காரியத்தை கடிந்து கொண்டார். दो कार्यों में उन्होंने अपना कठोरता ஒன்று दिखाया। அவருடைய இருதய கடினம், இன்னொன்று அவருடைய அவிசுவாசம். एक बात तो उनकी मन की कठोरता और दूसरी बात उनकी இந்த अविश्वास। ரெண்டுமே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு உதவாதவைகள். ये दोनों भी आपके आत्मिक जीवन में जरूरत नहीं है। இந்த ரெண்டு மண்ணுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கவே கூடாது. ये दोनों भी आपके मसीहों के जीवन में नहीं रहना चाहिए। தோமாவை பார்த்து உயிர்த்தெழுந்த இயேசு சொன்னார், அவிசுவாசியா இராமல் தோமாவே விசுவாசியா இரு. तोमा को देखकर यीशु ने कहा कि तू अविश्वासी ना रहे और विश्वासी बने रहे। லூக்கா 24:25 விசுவாசிப்பதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று எம்மாவு சீஷர்களை பார்த்து இயேசுவானவர் கடிந்து கொண்டார். लूका 24:25 में वो अपने चेलों को देखकर कहते हैं कि अविश्वासी न रहकर, मूर्खता में न रहकर वो रहिए करके वो अपना कठोरता दिखाए। இருதய கடினம் ஒரு விதமான ஒரு பொல்லாத ஆவியுடைய செயலாகும். मन की कठोरता जो है वो एक बुरी आत्मा का संदेह है। உங்களுடைய குடும்பம் நீங்கள் இருதய கடினத்தோடு கூட வசனங்களை கேட்கவும் உங்களுடைய வீட்டுகளிலே நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அது உங்களுடைய குடும்பத்தை நாசப்படுத்தும். और अगर आप उस मन के कठोरता के साथ आपका वचन सुनना और परिवार में जिएंगे तो वो आपके जीवन को बहुत नाश कर देगा। ஒருவருக்கொருவர் அவிதமாய் ஸ்தோத்திர ஆண்டவர் பேசுகிறாரா, விட்டு கொடுக்க மனம் வேண்டும். और एक दूसरों के साथ जब परमेश्वर बात करते हैं तो वो छोड़ देना चाहिए। ஸ்தோத்திரம், அந்த கடினங்கள் மாற வேண்டும். वो कठोरता नम्र होना அப்படி चाहिए। அந்த கடினங்கள் தொடர்ந்து இருந்தால் அந்த குடும்பங்கள் பிரிந்து தான் விடும். और अगर वो कठोरता आगे बढ़ता जाएगा तो परिवार टूट सकता है। ஆகையால் தான் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், அவருடைய அவிசுவாசத்தையும் அவருடைய இருதய கடினத்தையும் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் கடிந்து கொண்டார், இப்படி இராதே என்று சொன்னார். इसलिए परमेश्वर यीशु ने उनके विश्वास और मन की कठोरता पर उल्हाना दिया। தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இருதய கடினங்கள் மாறி நல்ல விசுவாசிகளாக இந்த உயிர்த்தெழுந்த காலையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर के बच्चे आप और मैं मन की कठोरता को बदलकर एक अच्छा विश्वासी बनकर रहने के लिए इस जी उठने के दिन में हम निर्णय लेंगे। நான்காவதாக चौथी बात, லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் लूका का पुस्तक 24वां अध्याय 36ஆம் வசனத்திலே 24वां अध्याय 36वां वचन में உங்களுக்கு சமாதானம் என்றார். आपको समाधान और शांति உயிர்த்தெழுந்த चाहिए। இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு சமாதானம். जी उठे परमेश्वर ने दिए गए इस शब्द जो है वो आपको शांति உங்களுடைய देगी। பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டது, அதுதான் அந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது. आपके जीवन में एक समस्या आ गया है, इसलिए वो शब्द आपसे बोला गया உங்களுடைய है। போராட்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. आपके संघर्ष का एक अंत आने वाला है। சமாதானம் என்று சொல்லி அவிதமாய் சமாதானத்தை சொல்லும் பொழுது ஒரு முடிவை நாம் காண முடியும். आपको समाधान मिले या शांति मिले कहने से एक अंत हम देख सकते हैं। ரெண்டு பேரும் ரெண்டு நாடுகளும் இல்லாவிட்டால் ரெண்டு படைகளும் சண்டையிடுகிறது. और अगर दो देश मिलकर या फिर दो सैनिक के झुंड मिलकर जब वो लड़ाई में हैं, அவர்கள் தொடர்ந்து அவர் எதிராளியோடு கூட யுத்தம் செய்ய முடியவில்லை. जब एक दूसरे के फौज के साथ उनके विरोधी के साथ अपने आप से लड़ाई नहीं कर கையில पाए, வைத்திருக்கிற அந்த வெள்ளக்கொடியை பறக்க விடுவார்கள், நாங்கள் சமாதானத்தை விரும்புகிறோம். और अपने हाथों में जो लेकर एक सफेद झंडा को वो उछालते हैं और कहते हैं कि हमें शांति சமாதானம் ஏற்பட ஆரம்பிக்கும் பொழுது அதற்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்து விட்டதுங்க அர்த்தம். और जब आपके जीवन में समाधान आ जाता है, इसका मतलब है आपके समस्याओं का अंत आ चुका है। கர்த்தர் இந்த காலையிலே உங்களுக்கு ஒரு சமாதானம் என்று சொல்றார். यीशु इस सुबह के समय पर आपको समाधान இது करके வரைக்கும் कहते हैं। வாழ்க்கையில் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. आज तक आपके जीवन में जो सारी समस्याओं से आपको एक
का अंत आ गया है। நாம் என்றைக்கு ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு சமாதானத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். आपने जब भी उद्धार पाया तभी से परमेश्वर ने आपको समाधान दिया ரோமர் है। 5:1 அதை நாம் வாசிக்கிறோம். रोमियो का पुस्तक 5:1 में हम पढ़ते हैं। அந்த சமாதானம் வளர வேண்டுமோ ஒழிய அது நாளுக்கு நாள் குறைந்து விடக்கூடாது. वो शांति समाधान बढ़ना चाहिए, वो ढकना नहीं चाहिए। என்றைக்கு உங்களுடைய வீடுகளிலே சமாதானம் இல்லாமல் குழப்பங்கள் ஏற்படுகிறதோ உங்களுடைய குடும்பங்களிலே பிசாசு இறங்கி வேலை செய்கிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். जब आपका परिवार में समाधान का कमी आता है तब आप समझ लेना है कि शैतान आपके परिवार के बीच में कार्य कर रहा है। ஆகையால் உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்து விடக்கூடாது. इसलिए आपके समाधान को आप खोना नहीं चाहिए, ஜெபிக்க வேண்டும். हमेशा प्रार्थना करना चाहिए। சமாதானம் இல்லையா, வீடுகளில் பிரச்சனை இருக்கிறதா, இயேசுவே எனக்கு சமாதானம் வேணும் என்று கேளுங்கள். और शांति नहीं है क्या, घर में परेशानी है क्या, परमेश्वर मुझे समाधान और शांति से भरिए करके प्रार्थना अनेकருக்கு कीजिए। வீடுகள் எப்படி இருக்கிற ஒரு ஜெயில் மாதிரி தான் இருக்கிறது. आज अनेक लोगों को घर एक बंदी गृह की तरह लगता அப்ப है। வீட்டுல இருப்பதை விட வெளியில இருப்பது நல்லது என்று நினைக்கிறார். वे लोग सोचते हैं कि घर में रहने से अच्छा बाहर जाना अच्छा है। உங்களுடைய வீடுகளில் சமாதானம் தேவை. आपके परिवार में शांति और समाधान உங்களுடைய चाहिए, இருதயத்திலே சமாதானம் தேவை. आपके हृदय में समाधान की जरूरत உங்களுடைய है, சிந்தையிலே சமாதானம். आपके सोच में भी एक समाधान की இந்த जरूरत है। சமாதானத்தை பரலோகம் போகிற வரைக்கும் நீங்கள் இழந்து விடக்கூடாது. उस समाधान को आप स्वर्ग राज्य में पहुंचते तक आप खोना नहीं 2 चाहिए। பேதுரு 3 அதிகாரம் दूसरा पत्रस का पुस्तक 3वां अध्याय 14 வசனத்திலே 3वां अध्याय 4 वचन में கரை இல்லாதவர்களாய் பிழை இல்லாதவர்களாய் மாத்திரமல்ல சமாதானத்தோட அவருடைய சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். और 14 वचन में हम पढ़ते हैं कि तुम शांति से उसके सामने निशंक और निर्दोष ठहरो। ஆண்டவருடைய வருகையிலே நீங்கள் பரிசுத்தமாய் இருந்தால் மாத்திரமல்ல சமாதானத்தோடு கூட காணப்பட வேண்டும். आप स्वर्ग राज्य में परमेश्वर के सामने आप ना केवल पवित्र रहना है लेकिन शांति से भी रहना है। ஐயோ இதெல்லாம் விட்டு விட்டு போகிறேனே, अरे ये सब मैं छोड़ के जा रहा हूँ, ஐயோ அது நான் செய்யாமல் பாதி நிற்கிறது, இது இப்படி இருக்கிறது என்று நீங்கள் குழப்ப நிலைமையாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய மரணம் இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு ஒரு சமாதானமாய் இருக்காது. और मैंने ये सब कुछ नहीं किया, मैं इसको छोड़ के जा रहा हूँ करके ऐसे एक संकल्प में आप रहोगे तो आपका जीवन शांति से नहीं रहेगा। ஏசாயா 57 அதிகாரம் 2 வசனம். ऐसाया का पुस्तक 52वां अध्याय 7वां वचन में சங்கீதம் 37 வசனம். और भजन संगीता का पुस्तक 37 में இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். इन वचनों को आप पढ़ के देखिएगा। அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். उस मनुष्य का जो अंत है वो शांति அந்த है, மனுஷனுடைய முடிவு சமாதானம். उस मनुष्य का जो अंत है वो शांति है। ஆகையால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் சமாதானத்தோடு காணப்பட வேண்டும். इसलिए परमेश्वर के बच्चे आप समाधान और शांति से दिखाई देना है। ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானம் என்று சொல்லி வாழ்த்தினார். इसलिए परमेश्वर यीशु मसीह शांति मिले करके उन्होंने कहा। லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் लूका सुसमाचार का पुस्तक 24वां अध्याय 49 வசனத்திலே 24वां अध्याय 39वां वचन में நீங்கள் அவிதமாய் எருசலேமிலே போய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அனுப்பி வைக்கிறார். और आप जाकर यरूशलेम में जाइए करके परमेश्वर ने उन्हें भेजा। என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். जिसकी प्रतिज्ञा मेरे पिता ने की मैं उसको तुम पर उतारूंगा। நீங்களோ உன்னதத்தில் ஒரு பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே இருங்கள் என்றார். और जब तक स्वर्ग से सामर्थ्य न पाओ तब तक तुम इसी यरूशलेम के नगर में ठहरे रहो। உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களை அவிதமாக அனுப்புகிறார், டைரக்ட் பண்ணுகிறார், போய் இருங்க. जी उठे परमेश्वर उन्हें वो मार्ग दिखाते हैं कि आप जाकर वहां पर அவருடைய ठहरो। இருதயங்களுடைய கடினங்களை இப்படி இருக்காதீங்க. उनका हृदय कठोर है वैसे आप रहिए मत। உங்களுக்கு சமாதானம் இருக்கட்டும். आपके पास शांति रहे। நீங்கள் வாழ வேண்டும். आप जीना है। நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आप आशीर्वादित पाना है। உயிர்த்தெழுந்த இயேசுவானுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாம் ஸ்தோத்திரம் கவனிக்க வேண்டும். इसलिए जी उठे परमेश्वर के मुंह से जो शब्द निकालता है
निकलता है वो सभी हमें ध्यान देना ஏன் है। எருசலேமில் இருக்க சொன்னார்? क्यों जाकर यरूशलेम नगर में रहने को कहा? அவர்கள் சொந்த பலத்தினால் ஊழியம் செய்ய முடியாது. क्योंकि वो अपने खुद के बल से वो सेवा नहीं कर அவர்களுக்கு सकते। தேவை உன்னதத்தின் பலன். उन्हें उनकी जरूरत है जो स्वर्ग के वो बल और धीरज। பரலோக பலன் அவர்களுக்கு வல்லமை அவர்களுக்கு வேண்டும். उनको वो स्वर्ग का वो धीरज उनको सामर्थ की जरूरत है। ஆகையால் நீங்கள் காத்திருந்து அந்த பரலோக வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அவர்களை அனுப்புகிறார். इसलिए आप ठहर कर आप उस स्वर्ग के धीरज और सामर्थ को पाने के लिए वहां पर उन्हें भेजते हैं। அவர்கள் போய் காத்திருந்தார்கள். और वहां पर वो जाकर ठहरते हैं। வாஞ்சியோடும் தவனத்தோடும் காத்திருந்தார். बहुत चाहत के साथ वो वहां पर ठहरते हैं। நம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு வேண்டும். आपके पवित्र आत्मा का सामर्थ्य हमें चाहिए। அந்நிய பாஷையோடு கூட எங்களை அபிஷேக வேண்டும் अन्य भाषाओं के साथ हमें अभिषेक कीजिए என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் 10 நாள் காத்திருக்கும் பொழுது பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த பரிசுத்தாவினுடைய பலனை வல்லமையை அந்நிய பாஷையோடு பெற்றுக்கொண்டார். ऐसे कहकर वो 10 दिन जब वो ठहरे थे और पेंतेकोस्त का पवित्र आत्मा उन पर उतरकर वो पवित्र आत्मा को और अन्य भाषाओं के वरदान को उन्होंने पाया। அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். वे लोग उन्होंने पाया। 120 பேர் கூடினார்கள். அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 120 लोग वहां पर समित थे लेकिन वहां पर उन्होंने पाया। உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறார். जी उठने वाले परमेश्वर आज आपको देखकर यीशु कहते हैं எருசலேமாகிய சபைக்கு நீ போ. यरूशलेम नगर के वो कलीसिया में जा ஓ पहुंच। ஆண்டவருடைய சமூகத்திலே நீ காத்து. परमेश्वर के सम्मुख में तू रुकना। பரிசுத்தாவின் வல்லமையை நீ பெற்றுக்கொள். पवित्र आत्मा के सामर्थ को तू அது पाना। உனக்கு பலனையும் அது உனக்கு சாட்சியான வாழ்க்கையும் கொண்டு வரும். वो तुझे बल और वो गवाही का वो जिंदगी तुझे देगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஸ்தோத்திர பரிசுத்தாவின் வல்லமை தேவ பிள்ளைகளாகி நமக்கு வேண்டும். पवित्र आत्मा का सामर्थ्य परमेश्वर के बच्चे हमें चाहिए। ஆகையால் தான் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் அவர்களை டைரக்ட் பண்ணுகிறார். நீங்க போய் எருசலேமில் காத்திருங்க. इसलिए जी उठे परमेश्वर यीशु उन्हें वो मार्ग दिखाते कि वहां पर जाकर आप ठहरो। எங்கே நீ போகாத. तू और किधर भी मत जाना। அது பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திரு. तो जब तक वो नहीं पाएगा तब तक तू परमेश्वर के सम्मुख में तू இந்த ठहरना। காலையிலே அந்த உயிர்த்தெழுந்த தேவன் உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நீ காத்திரு. और इस समय पर परमेश्वर यीशु आज आपसे कहते हुए एक वाक्य जो है जब तक तू बल नहीं पाएगा तब तक तू ठहरना वहां। அவர்கள் பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் உங்களையும் நிரப்புவார். जैसे उन्होंने वो सामर्थ्य पाया उसी तरह परमेश्वर आपको भी भरेंगे। ஏழாவதாக 7वीं बात யோவான் எழுதின சுவிசேஷம் योना सुसमाचार का 20 पुस्तक அதிகாரம் 20वां अध्याय 16-17 வசனம். 16-17वां वचन। இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். यीशु ने उससे कहा मरियम कर। இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். यीशु ने उससे मरियम कर पुकारा। அந்த வார்த்தையை சொன்ன உடனே जैसे ही वो शब्द बोलते அவள் ही திரும்பி பார்த்து அவரை பார்த்து ரபூனி என்று சொன்னார். और उसने पीछे मुड़कर उसे रबोनी कर कहा। ரபூனி என்றால் போதகரே என்று அர்த்தம். रबोनी का मतलब गुरु कर नाम वो बता सकते हैं। இயேசுவுடைய வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். यहाँ पर यीशु के बातों को उनके शब्दों को यहाँ மரியாளே என்று சொன்ன உடனே பேசுகிறவர் இயேசுவானவர் உயிர்த்தெழுந்தவர் உயிர்த்தெழுந்த இயேசு பேசுகிறார் என்பதை அவள் புரிந்து கொண்டார். मरियम कर के पुकारते ही वो वहाँ पर जिंदा यीशु ही बात कर रहे करके वो समझ कर ले ली। இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வார்த்தைகளை நீங்க உங்களுடைய காதுகள் கேட்டு இருக்கிறதா? क्या आप इस जी उठे परमेश्वर यीशु का शब्द को आपके कानों में आपने सुना है? சுலமுத்தியாவோடு கூட ஆண்டவராய் ஒரு நாள் பேசினார். सुलमुतिया के साथ परमेश्वर ने एक दिन बात किया। உன்னத பாட்டு 2 அதிகாரம் 8 வசனத்திலே श्रेष्ठ गीत का पुस्तक 2 अध्याय 8वां वचन में இது என் நேசருடைய சப்தம் என்று சொன்னார். और वो कहती है कि यह मेरा स्नेहा का वो शब्द प्रेमी का जो वो शब्द है நேசருடைய சப்தம். ये मेरा प्रेमी का वो जो இன்றைக்கு गूंजना है। ஆண்டவருடைய சப்தம் எது, பிசாசுடைய சப்தம் எது, மனுஷனுடைய சப்தம் எது பேசுகிறது என்பது இன்றைக்கு அநேகருக்கு விளங்கவில்லை. आज अनेक लोगों को कौन सा शैतान का शब्द है कौन सा परमेश्वर का शब्द है करके अनेक लोग आज नहीं जान पाते हैं। தேவனுடைய சப்தத்தை நீங்கள் வகை அறுக்க தெரிந்திருக்க வேண்டும். परमेश्वर के शब्द को आपको
परखना चाहिए। இன்னைக்கு யாராவது ஃபோன் பண்றாங்க, आज अगर कोई आपसे फोन அந்த करते हैं ஃபோன் எடுத்த आपको, உடனே அது யார் பேசுகிறது என்பதை அந்த சப்தத்தின் துணியை வைத்து நாம் சொல்லி விடுகிறோம். और कौन बात कर रहा है, कौन है करके उनके आवाज के ध्वनि से हम समझ लेते हैं। இல்லாவிட்டால் சில நேரங்களில் நாம் புரிந்து கொள்ள முடியாது. யாரோ ஒருவர் பேசியிருப்பார், தெரிஞ்சவராக இருக்கும், ஆனால் நாம் யாரையோ சொல்லியிருப்போம். लेकिन ऐसा भी होता है कभी कभार हमें समझ नहीं पाते, हमें हमारे पहचान के रहेंगे लेकिन उनके ध्वनि हम नहीं समझ पाते हैं, उनके शब्द को। ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி சகோதரியை फोनல கூப்பிட்டார். एक पासवान ने एक विश्वासी एक स्त्री को फोन में बुलाया। அவள் அந்த போனை எடுத்த உடனே அவள் சொன்னாள், ஹலோ மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேச ஆரம்பித்தாள். और फोन उठाते ही उसने कहा कि हेलो मामा जी आप कैसे हो करके उसने कहा। நான் உங்க மாமா இல்லம்மா, நான் பாஸ்டர் பேசுறேன் அப்படின்னாங்க. तो पासवान ने कहा कि मैं मामा नहीं हूँ, तो वो मैं तुम्हारा पासवान हूँ। அப்போ சாரி பாஸ்டர், நானே என் மாமா சத்த மாதிரி உங்க சத்தம் இருந்துச்சு. तब उसने कहा कि सॉरी पास्टर जी, मुझे लगा कि मेरे मामा है क्योंकि उनका आवाज भी आपसे मिलता है। சப்தங்களை வகை அறுக்க தெரியவில்லை. इसका मतलब है हम आवाज को परख नहीं पाते हैं। ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட அவர் பேசுகிறார். परमेश्वर यीशु मसीह अपने बच्चों के साथ वो बात करते हैं। உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மரியாளை பார்த்து மரியாளே என்று கூப்பிட்டார். जी उठे परमेश्वर वहां पर उसे पुकारते हैं मरियम कहकर। அவர் கூப்பிட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை, और उसे बुलाकर एक वचन जो उसे एक वाक्य कहा। இந்த மரியாளே என்று சொன்ன உடனே அவர் ரபூரி என்று ஓடி போய் அவருடைய கால்களை பற்றி பிடிக்க ஆரம்பித்தார். और मरियम कर कहते ही वो मुड़कर देखकर रबोनी कर वहां पर जाके उनके पैरों को पकड़ती है। 17 वचनத்திலே 17 वचन में என்னை தொடாதே என்று ஆண்டவர் சொன்னார். मुझे छूना नहीं करके वो परमेश्वर वहां पर कहते हैं, பிதாவிடத்திற்கு நான் போக போகிறேன், क्योंकि मैं पिता के सम्मुख में मैं जाने वाला என்னை हूँ, நீ தொடாதே. तू मुझे छूना मत। ஏன் இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும்? क्यों उन्हें ये वाक्य ये बात बताना போக है? வேண்டிய தேவ பிள்ளைகள், क्योंकि हम सभी स्वर्ग राज्य में जाने वाले बच्चे हैं। அப்படி என்றால் इसका मतलब है உலகமோ மாமிசமோ பிசாசோ உலகத்தில் இருக்கிற எதுவும் நம்மை தொடாதபடி நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். इसका मतलब इस संसार के कोई भी किसी से भी या फिर हमारे सोच विचार या शैतान के कुछ भी कार्य से कोई भी मानसिक कार्य हमें छूना नहीं, हमें स्वर्ग राज्य में पहुंचना है। ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ அந்த மரியாளை பார்த்து என்னை தொடாதே என்றார். वो मरियम को देखकर मुझे छूना नहीं कहते हैं, பிதாவிடத்துக்கு நான் போக போகிறேன், क्योंकि मैं पिता के सम्मुख में जाने वाला நான் हूँ। முன்பாக இருந்தது போல அல்ல, मैं पहले जिस तरह था நான் वैसे नहीं हूँ। உயிர்த்தெழுந்து பரமேறி போக போகிறேன். आओ मैं पुनरुत्थान लेकर मैं स्वर्ग राज्य पहुंचने वाला हूँ। அதை போல इसी तरह நீயும் இந்த பூமியிலே வாழும் பொழுது அவிதமாய் உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். उसी तरह तू इस संसार में जीते समय तू अपने आप को बचा कर रखना நீ है, ஒரு நாள் என்னிடத்துல வந்து சேர வேண்டும். क्योंकि एक दिन तू मेरे पास पहुंचना அந்த है। உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அதை கற்றுக் கொடுக்கிறார். वही जी उठे परमेश्वर वहां पर हमें सिखाते हैं। எட்டாவதாக 8वीं बात யோவான் 21 அதிகாரம் योना का पुस्तक 21वां अध्याय 5 வசனத்திலே 5वां वचन में இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளை புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா என்றார். यीशु ने उनसे कहा है बालकों क्या तुम्हारे पास कुछ खाने को है? அதற்கு அவர்கள் ஒன்றுமே இல்லை என்றார். उन्होंने उत्तर दिया कि नहीं है। இயேசு சீஷரிடத்தில் கேட்டார், यीशु ने अपने चेलों को देखकर पूछा, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் இருக்கிறதா? आपके पास कुछ खाने के लिए है क्या? அவர்கள் இயேசுவுக்கு கொடுப்பதற்கு அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. उनके पास यीशु को देने के लिए कुछ भी नहीं था। இந்த காலையிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார், इस सुबह के समय पर इस जी उठे परमेश्वर यीशु आपसे पूछते हैं, எனக்கு கொடுப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று கேட்கிறார். मुझे देने के लिए क्या आपके पास कुछ है क्या पूछते हैं। நான் உனக்கு எத்தனை கொடுத்திருக்கிறேன், मैंने तुझे कितने सारे कुछ நான் दिए உன்னை हैं, தேடி வந்திருக்கிறேன், मैं तुझे ढूंढ कर आया हूँ। எனக்கு கொடுப்பதற்கு நீ என்ன வைத்திருக்கிறாய்? तू मुझे देने के लिए तेरे पास तूने क्या रखा है? சீஷர்கள் கைவினை
விரித்தார்கள், ஒன்றுமே இல்லை. चेलों ने हाथ फैलाया कि हमारे पास कुछ भी नहीं है. என்ன கரிமானவர்களே, मेरे प्रिय लोगों, தேவனுடைய பிள்ளைகள் என்ன கொடுப்பதற்கு, ஆண்டவர் கொடுப்பதற்கு என்ன செய்தார்கள் என்பதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். परमेश्वर के दासों ने परमेश्वर को देने के लिए क्या किया, दिया करके हम समझ कर लेना है. நோவா नूह ने பேழையை கட்டினான். नूह ने उस जहाज को बनाया. 3 அடுக்கு காரியங்களை அவன் வைத்திருந்தான். 3 मंजिली को उन्होंने बनाया. தன்னுடைய குடும்பத்திற்காக ஒன்று, पहली तो मंजिला उनके परिवार के लिए, மிருகங்களுக்கு ஒன்று, दूसरा मंजिला उनके वो प्राणियों के लिए, பறவைகளுக்கு ஒன்று, तीसरा वाला एक पक्षियों के लिए. அபிதமாய் ஸ்தோத்திரம் அதை ஜோடி ஜோடாக வைத்திருந்தார். और उन्हें दोनों जोड़ियां बना के रखा. உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் பட்சி பறவைகள் எல்லாம் அதற்குள்ளாய் இருக்கிறது. संसार के सारे जीव जंतु पशु पक्षियां वहां पर मौजूद थे. அப்படி இருக்கும் பொழுது तभी उस समय இவன் அந்த பேழை தண்ணீர் வற்றினது தரை போய் அங்கே அந்த அரராத் என்று சொல்லக்கூடிய மலையில போய் நின்றது. और तभी उस समय वो जहाज में वो पानी जो है वो पानी कम हो गया और अरारात करके पर्वत में जाके वहां पर ठहर गया. அவன் வெளியில ஆண்டவர் அனுப்பினார், கதவை திறந்தார், வெளியில வந்தார்கள். परमेश्वर उस समय उस दरवाजे को खोले, वो सभी बाहर निकले. ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவன் விரும்பினான். और परमेश्वर के लिए एक बलिस्तान बनाकर उसने अपने होम बलि देना चाहा. என்னையும் என்னுடைய மனைவி பிள்ளைகளையும் அவர் பாதுகாத்தார். क्योंकि उन्होंने मुझे और मेरे परिवार के मेरे बच्चों को उन्होंने सुरक्षित रखा. முழுவதும் அழிந்து போனது. संसार के पूरा जगत नष्ट இனி हो गया எங்களை था. கொண்டுதான் இந்த உலகத்தை நிரப்பப் போகிறார். और आज अभी हमारे से ही वह इस संसार को भरने वाले हैं. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். और परमेश्वर को धन्यवाद देना அதற்கு है. அவர் என்ன செய்தார்? उसके लिए उन्होंने क्या किया? சுத்தமான பறவைகளையும் மிருகங்களையும் கொண்டு வந்து ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்திலே அதை அவன் வைத்தான். ஆண்டவர் அதை நுகர்ந்தார். அது சுகந்த வாசனையாக அவருக்கு முன்பாக இருந்தது. और शुद्ध किए हुए उस पक्षियों को लेकर उन्हें एक बलिस्तान बनाकर वो परमेश्वर के लिए उन्होंने उस होम बलि चढ़ाया. और वो जो वास दे रहा था वो बहुत सुगंधित था. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். उत्पत्ति का पुस्तक 8वां अध्याय 20वां वचन हम पढ़ते हैं. ஏன் இதை நான் சொல்கிறேன்? क्यों मैं ये आपसे कहता हूँ? அப்போ அவன் அந்த பலி செலுத்தும் பொழுது இந்த ஜோடி ஜோடாய் இருக்கிற ஏதோ ஒன்றை எடுத்து அவன் பலி செலுத்தவில்லை. और जब वो होमे बलि चढ़ा रहे थे तभी वो ऐसे ही कोई जोड़ियों को लेकर वो उस होमे बलि नहीं चढ़ाया. அப்படி அவன் எடுத்து செய்திருப்பான் என்றால் ஒரு ஜோடி அவன் எத்தனை எடுத்தான் அத்தனை பூமியில இல்லாமல போயிருக்கும். अगर उसने उस जोड़ियों को कहीं से लिया होता तो ऐसा एक जोड़ी जो है वो उस संसार से नष्ट हो जाता था. ஒருவேளை ஒரு ஆடு எடுத்து அவன் பலியிடுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். अगर ऐसे सोच लियो कि एक गाय को वो लेकर होम बलि चढ़ाता है, जोड़ी जोड़ियागத்தான் வைத்திருக்கிறார். क्योंकि उन्होंने उसे जोड़ियों में ही रखा था. 10 60 100 ஒவ்வொன்றிலும் வைக்கவில்லை. और ऐसे नहीं कि 10 20 60 ऐसे एक को इसमें रखा है. அப்படி அந்த ஆட்டை ரெண்டு எடுத்திருப்பான் என்றால் திரும்ப உலகத்தில் ஆடே இல்லாமல் போயிருக்கும். और ऐसा होता था कि अगर उसने एक जोड़ी बकरी को लिया होता तो इस संसार में बकरियां नहीं रहती. நோவா அதை தொடவே இல்லை. लेकिन नोह ने ऐसा कुछ नहीं छुआ. அப்படி என்றால் ஆண்டவருக்கு என்று எப்படி கொடுத்தார்? लेकिन उसने परमेश्वर के लिए कैसे दिया? ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படி சொல்கிறார். एक परमेश्वर के दास ने ऐसे कहा. ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு அவன் பாக்கெட்ல எப்பொழுதும் காணிக்கை இருந்து கொண்டே இருந்தது. और परमेश्वर को देने के लिए उसके पॉकेट में वो हमेशा उसके वो दान रखा रहता है. அப்படி என்றால் इसका मतलब है இந்த பேழைக்குள் பிரவேசிப்பதற்கு ஜோடி ஜோடியாய் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே ஒரு நாள் இந்த பேழை போய் நிற்கும். அப்பொழுது ஆண்டவருக்கு காணிக்கை நன்றி பலி செலுத்த வேண்டும் என்று அதற்கென்று சில மிருகங்களையும் பறவைகளையும் சுத்தமானதையும் எடுத்து ஆல்ரெடி வைத்திருந்தான்.
और ये क्या उन्होंने क्या किया, जब ये जहाज को उसने जोड़ियों का भरा था उससे पहले ही ऐसे नष्ट होने वाला पता था, इसलिए कई सारे पशु पक्षियों को उन्होंने पहले से ही खरीद कर रखा था அதை धन्यवाद के रूप எடுத்து में। தான் ஆண்டவருக்கு கொடுத்தார். उसे लेकर ही उसने धन्यवाद बलि चढ़ाया। நோவா ஆண்டவருக்கு கொடுப்பதற்கென்று எல்லாவற்றையும் வேலைக்குள் அனுப்புவதற்கு முன்பாகவே அவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். और नूह जो है जहाज में परमेश्वर को देने के लिए जहाज में जाने से अंदर ले जाने से पहले ही उसने सब आयोजित करके रखा था। அதான் அந்த ஒரு பாஸ்டர் சொன்னார் நோவா ஆண்டவருக்கு கொடுப்பதற்கென்று பாக்கெட்ல எப்பயுமே வச்சிருப்பாரு. इसलिए एक पास्टर ने कहा था कि नूह जो है अपने जेब में हमेशा परमेश्वर को देने के लिए दान रखा रहता था। ஆகையால் தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். इसलिए परमेश्वर ने उन्हें आशीर्वाद किया। இப்போ ஆண்டவர் கேட்கிறார் சீஷரிடத்துல, உங்களிடத்துல ஏதாயிலும் எனக்கு கொடுப்பதற்கு புசிப்பதற்கு ஏதாயிலும் இருக்கிறதா என்று கேட்டார். अब परमेश्वर वहाँ पर उन चेलों को पूछते हैं कि आपको मुझे देने के लिए आपके पास क्या है, कुछ है क्या? ஒண்ணுமே இல்லை என்று சொன்னார். लेकिन उन्होंने कहा हमारे पास कुछ भी नहीं है। 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். पहला सामुएल का पुस्तक 9वां अध्याय। சவுல் தன் தகப்பனுடைய கழுதையை தேடுவதற்காக தன் வேலைக்காரனை கூட்டிட்டு போறான். और साउल जो है अपने पिता को ढूंढने के लिए अपने नौकर को लेकर जाता है। கழுதையை தேடிக்கொண்டு கிராமங்கள் நாடுகளாய் கடந்து போகிறான். और गधे को ढूंढने के लिए वो पूरे शहर नगर पर जाता रहता है। அப்படி போய் கொண்டு இருக்கும் பொழுது तब वो जाते समय ஒரு இடத்துல கிடைக்கல. और कहीं पर भी नहीं मिला। அப்பொழுது ஒரு மனுஷன் சொல்றார், இந்த பட்டணத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் இருக்கிறார், அவரை போய் பாருங்க, உங்களுக்கு போக வேண்டிய வழியை சொல்லுவார். तो अब एक दास कहता है कि वहाँ पर एक परमेश्वर का दास है, उनसे पूछो, वो बराबर मार्ग आपको दिखाएगा। சரி போகலாம் அப்படின்னு அந்த சவுலும் அவனுடைய வேலைக்காரனும் நினைக்கும் போது சவுல் சொல்றான், எப்படி போய் பார்க்கிறது, நம்மகிட்ட தான் காணிக்கை இல்லையே அப்படின்னா. तब साउल और उसके नौकर जब वहाँ पर जाने जाते हैं, तब वहाँ पर साउल बोलता है कि कैसे जाए, क्योंकि हमारे पास तो कोई दान नहीं है उन्हें देने। அந்த தேவனுடைய மனுஷனுக்கு ஏதாவது கொடுக்கணுமே. उस परमेश्वर के दास को तो कुछ देना पड़ेगा। ஒண்ணுமே இடத்துல இல்லையே. कुछ तो भी नहीं है मेरे पास। எஜமானுடைய மகன் கழுதை, அவனுடைய கழுதையை தான் தேடிட்டு வர்றான். இப்போ ஒண்ணுமே இல்ல. एक मालिक का लड़का जो है अपने गधे को ढूंढ कर आया, अब तो उसके पास कुछ भी नहीं है। தகப்பன் கொடுக்காமல் அனுப்பி இருக்க மாட்டான். पिता ने तो अपने बेटे को दिया वगैरह कुछ दिए वगैरह नहीं भेजा होगा। कितना दिन होगा पता नहीं। பணங்கள் நிறைய இருக்கும். पैसा तो बहुत सारा रहेगा। என்ன நடந்தது? लेकिन क्या हुआ? வழியிலே தின்பண்டமும் அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டான். ஆனா இப்ப ஆண்டவருக்கு இந்த கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. रास्ते में यहाँ वहाँ से सब कुछ खा लिया, लेकिन अब परमेश्वर को देने के लिए कुछ भी नहीं है। நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். हम भी उसी तरह है। ஸ்தோத்திரம், அதை வாங்குறோம், இதை வாங்குறோம், வீட்டுக்கு என்னென்ன தேவை நிறைய இருக்கும், இருந்தாலும் வாங்குறதுக்கு பணம் இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு இந்த கொடுப்பதற்கு நமக்கு மனம் இருக்காது, பணம் இருக்காது. हम बहुत सारे कुछ खरीद लेते हैं और घर के सारे जरूरतों को खरीद लेते हैं, लेकिन हमारे लिए परमेश्वर को देने के लिए कुछ नहीं होगा। பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துருவோம். बच्चों के लिए कुछ भी लेकर आते हैं। அந்த பிள்ளைகள் ஒரு நிமிஷத்துல உடைச்சிரும். वो बच्चे तो 1 मिनट में उसे तोड़ देते हैं। இன்னொரு பொருளை நம்ம வாங்கி கொடுப்போம். दूसरा तोहफा भी लेकर देते அது அவன் நமக்கு கஷ்டமா தெரியாது. हैं, लेकिन वो हमारे लिए एक बड़ा चीज नहीं दिखता। ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு நமக்கு பணம் இருக்காது. लेकिन जब परमेश्वर को देना चाहते हैं तो हमारे पास पैसा नहीं होगा। சவுல் சொன்னான், அவருக்கு கொடுப்பதற்கு என்னிடத்தில் காணிக்கை இல்லையே. साउल कहता है कि उनके पास देने के लिए तो मेरे पास कोई दान नहीं है। வேலைக்காரன் சொல்வதை கவனியுங்கள். लेकिन उस नौकर का वाक्य को सुनिए। 1 சாமுவேல் 9:8 पहला सामुएल 9:8 में என்னிடத்தில் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது. और मेरे पास जो है 1 शेकल का चांदी है। அவர் கொடுப்பதற்கு என்னிடத்தில் கொஞ்சம் காணிக்கை வச்சிருக்கிறேன். मेरे पास मैंने थोड़ा सा उन्हें देने के लिए मेरे पास थोड़ा दान है। இருக்க வேண்டுமோ அவனிடத்தில் இல்ல, யாரிடத்தில் தேவையில்லையோ அவனிடத்தில் இருந்தது. और जिनके पास रहना है उसके पास नहीं है, जिसके पास नहीं रहना है उसके पास है।
யோசிச்சு பாருங்க, सोच कर देखिए, நம்ம ஆண்டவர் நம்மை கவனிக்கிறார். हमारे परमेश्वर हमें ध्यान देते हैं। ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு நமக்கு நம்மிடத்துல என்ன இருக்கிறது? हम परमेश्वर को देने के लिए हमारे पास क्या है? வேதம் சொல்லுகிறது, शास्त्र कहता है। புசிப்பதற்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்டார். यीशु पूछते हैं कि खाने के लिए कुछ है क्या? ஒண்ணுமே இல்லை. நாங்க चेलों ने कहा मेरे पास कुछ भी नहीं हमारे पास। 25ஆம் அதிகாரம் मत्ती का पुस्तक 25वां अध्याय 42ஆம் வசனத்திலே 25वां अध्याय 44वां वचन इसमें இயேசுவானவர் ஒரு நாள் இப்படி கேட்பார், 42 वचन में ऐसे कहते हैं कि यीशु एक दिन ऐसे நான் पूछेंगे, பசியாயிருந்தேன், मैं भूखा था, நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. तुमने मुझे खाने को नहीं दिया, நான் தாகமாயிருந்தேன், मैं प्यासा था நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. और तुमने मुझे पानी नहीं पिलाया। ஒரு நாள் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்பார். एक दिन परमेश्वर हमसे देखकर पूछेंगे। லூக்கா 24ஆம் அதிகாரம் लूका का पुस्तक 24वां अध्याय 41ஆம் வசனத்திலே 41वां वचन में யோவான் 21:5 கேட்ட அதே கேள்வியை தான் இப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் எம்மாவு சீஷகத்திலே கேட்கிறார். योना 21:5 21:5 में जो चेलों को पूछते हैं वहाँ पर वैसी तरह यहाँ पर भी वो पूछते हैं। என்ன கேட்டார்? क्या पूछते हैं? புசிக்கிறதுக்கு ஏதாயிலும் இங்கே உண்டா என்று கேட்டார். क्या आपके पास मेरे लिए खाने के कुछ तो है? क्या पूछते हैं? 42ஆம் வசனம் और 42वां वचन में அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்தார். और उन्होंने उसे भुनी मछली का टुकड़ा दिया और एक मध दिया। யோசிச்சு பாருங்க, सोच कर देखिए, ரெண்டு பேரும் சீஷர்கள் தான். दोनों भी चेले हैं। ஒருத்தர் கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தான், एक के पास कुछ भी नहीं था देने के लिए, இன்னொருத்தர் கொடுப்பதற்கு விலையேறப்பட்ட ஆகாரங்களை வைத்திருந்தார். लेकिन दूसरे के पास देने के लिए एक बहुमूल्य एक भोजन रखा எத்தனை था। ஆண்டவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். परमेश्वर कितने खुश हो गए होंगे। இந்த காலையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களிடத்துல வருகிறார். इस सुबह के समय पर जी उठे परमेश्वर आपके पास आते हैं, உங்களிடத்துல கேட்கிறார், आपके पास पूछते हैं, நீங்கள் அவருக்கு கொடுப்பதற்கு என்ன வச்சிருக்கிறீங்க? आप उन्हें देने के लिए क्या रखे हो। ஆண்டவரை வெறுமையாக ஒரு நாள் அனுப்பக்கூடாது. परमेश्वर को खाली हाथ कभी नहीं भेजना। ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது வெறுமையாக நாம் வரக்கூடாது. परमेश्वर के सम्मुख में जब आते हैं खाली हाथ नहीं आना है। அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். दीजिएगा तभी आपको भी दिया எந்த जाएगा। அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும். जिस माप से आप मोलते हो उसी माप से आपको मिला जाएगा। யோவான் 21ஆம் அதிகாரம் योना का पुस्तक 21वां अध्याय 12ஆம் வசனத்திலே 12वां वचन में இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். यीशु ने उनको देखकर कहा कि आओ भोजन करो करके कहा। ஒரு நாள் அவங்ககிட்ட கேட்டா ஒண்ணுமே இல்லைனாங்க. एक दिन तो ऐसा था कि उनके पास कुछ भी नहीं था जब पूछते हो। இயேசுவானவர் அவர்களை கூப்பிடுறார். लेकिन जब अभी यीशु उन्हें बुलाते हैं, நீ எனக்கு கொடுக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல, तेरे पास मुझे देने के लिए कुछ नहीं था, நான் உனக்கு கொடுப்பதற்கு நிறைய வச்சிருக்கிறேன். लेकिन मैंने तुझे देने के लिए बहुत कुछ रखा है। நீ வா, तू मेरे पास आ, நான் உனக்கு கொடுக்கிறேன். मैं तुझे दूंगा। எவ்வளவு அருமையான தேவன். कितने अच्छे இந்த परमेश्वर। காலையில உயிர்த்தெழுந்த ஆண்டவர் इस सुबह के समय पर जी उठे உங்களுக்கு परमेश्वर கொடுப்பதற்கு अनेक ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். आपको देने के लिए अनेक सारे आशीर्वादों को रखे இல்லை हैं। இல்லை என்கிற எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. नहीं है करके ऐसा एक सोच आपके जीवन में नहीं रहना। கனம் பண்ணுங்கள். उनका आदर அவர் कीजिए, உங்களை கனப்படுத்துவார். वो आपको आदर करेंगे உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். और आपके सारे जरूरतों को पूरा करेंगे। இயேசு அவர்களை பார்த்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். यीशु ने उनको देखकर आओ मिलकर भोजन करें நான் करके कहा। உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி ரெடியா வச்சிருக்கிறேன். मैंने आपके लिए सब कुछ तैयार रखा है। எவ்வளவு நல்ல தேவன். कितने अच्छे परमेश्वर हैं। யோவான் 21ஆம் அதிகாரம் योना का पुस्तक 21वां अध्याय 15ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 15वां वचन ले लीजिए। நீ இவர்கள் எல்லாரிலும் என்னத்திலே நீ அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். और परमेश्वर उस समय उससे पूछते हैं कि इन सब से बढ़कर मुझसे प्रेम रखता है। இவர்கள் எல்லாரையும் பார்க்கிலும் என்னத்திலே நீ அன்பா இருக்கிறாய். तू इन सब से बढ़कर मुझसे प्रेम रखता है क्या? உங்களுடைய கணவனோ உங்களுடைய மனைவியோ பிள்ளைகளோ எல்லாரையும் பார்க்கிலும் உங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கேட்கிறார்,
என்னிடத்திலே நீ அன்பாய் இருக்கிறாய். आपके पति, आपकी पत्नी, आपके बच्चों और उन सभी से भी अलग होकर परमेश्वर यीशु आपसे पूछते हैं कि क्या तू मुझसे अधिक प्रेम रखता है क्या? என்னிடத்திலே நீ அன்பாய் இருக்கிறாயா? क्या तू मुझसे अधिक प्रेम रखता है क्या? 15 வசனத்திலே 15वां वचन में இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். तू इन सब से बढ़कर मुझसे प्रेम உன் रखता है குடும்பத்தில் क्या? இருக்கிற எல்லாரையும் நேசிப்பதை விட இயேசுவை நீ அதிகமாய் நேசிக்கும்படியாய் உயிர்த்தெழுந்த இயேசு இந்த காலையில எதிர்பார்க்கிறார். तू तेरे परिवार के हर एक सदस्य से जैसा प्रेम करता है उससे अधिक प्रेम करने के लिए इस जी उठे परमेश्वर आज आपसे पूछते हैं, அப்படி चाहते நாம் हैं। அவரிடத்தில் அன்பு கூறுவோம் என்றால் ऐसा हम लोग अगर हम प्रेम कर रखेंगे तो उन पर। எபேசியர் 6:24 வாசிக்கிறோம். एफेसियों का पुस्तक 6:24 में हम पढ़ते हैं। ஸ்தோத்திரம். அழியாத அன்புடனே அன்பு கூறுகிறவர்களுக்கு கிருபை உண்டாயிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. और ऐसे हम पढ़ते हैं कि सच्चा प्रेम रखते हैं उन सब पर अनुग्रह होता रहे। இயேசுவிடத்திலே அழியாத அன்புடனே யார் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு கிருபை உண்டாவதாக என்று பவுல் அப்போஸ்தலன் வாழ்த்துகிறார். यहाँ पर प्रेरित पौलुस बधाई देते हैं कि हमारे प्रभु यीशु मसीह से सच्चा प्रेम रखते हैं उन सब पर अनुग्रह होता रहे। 1 கொரிந்தியர் 16:22 पहला कोरिन्थियों का पुस्तक 16:22 में இயேசுவிடத்திலே அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார். और यीशु के पास जिसने भी प्रेम नहीं रखा वो श्रापित पाता है करके कहा சபிக்கப்பட்ட गया ஒரு है। மனுஷன். वो एक श्रापित पाया हुआ मनुष्य உயிர்த்தெழுந்த है। இயேசு இந்த பூமியில் இருந்த நேரத்திலே என்ன செய்தார் என்பதை இவ்வளவு நேரம் உங்களுடன் நான் பேசினேன். इस जी उठे परमेश्वर इस पृथ्वी में रहते समय क्या कुछ न किया करके आज मैं आपसे बात அவர்களை பார்த்து வாழ்க்கை என்றார். उनसे देखकर उन्हें सलाम किया, அவர்களை ஆசீர்வதித்தார். उन्हें आशीर्वाद दिया, எனக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, उनसे कहा कि मुझे सारा अधिकार दिया गया है, ஆகையால் உங்களுக்கு வல்லமைகளை வரங்களை நான் கொடுக்கிறேன். इसलिए मैं आपको सामर्थ्य और वरदान देता हूँ। நீங்கள் புறப்பட்டு போய் எனக்காக ஊழியங்கள் आप जाइएगा और मेरे लिए सेवा कीजिए, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். मैं तुम्हारे साथ हूँ। நான் உங்களுக்கு செய்ததை மறக்க வேண்டாம். हाँ, मैंने जो भी आपके लिए किया वो भूलना नहीं। இயேசுவானவர் அவர்களை கடிந்து கொண்டார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் यीशु उनके साथ कठोरता से उल्हाते இருதய हैं, கடினத்தை கடிந்து கொண்டார். उनके मन की कठोरता को उल्हाते அவிசுவாசத்தை हैं கடிந்து கொண்டார். और उनके अविश्वास को उल्हाना दिया உங்களுடைய गया। குடும்பத்திலும் இருதய கடினங்கள் இருக்கும் என்றால் உங்களுடைய குடும்பங்கள் பிரிந்து விடும். अगर आपके जिंदगी में भी मन का कठोरता होगा तो आपका परिवार अलग अलग हो जाएगा। கடினத்தை எடுத்து விடுங்கள். आपके मन के कठोरता को दूर அவிசுவாசம் कीजिए, உங்களுடைய இருதயத்தை விட்டு அகன்று போகட்டும். अविश्वास आपके मन से दूर हटना चाहिए। ஆண்டவர் சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்க. परमेश्वर कहते हैं मुझसे विश्वास रखिए, परमेश्वर के ऊपर विश्वास रखिए। அப்படி நீ விசுவாசிப்பாய் என்றால் உனக்கு எல்லாம் பழிக்கும் என்று ரோமர் 3:22 வாசிக்கிறோம். रोमियो 3:22 में हम पढ़ते हैं अगर ऐसा विश्वास करेगा तो तेरे लिए सब कुछ मुमकिन होगा करके हम पढ़ते हैं। உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். परमेश्वर कहते हैं कि आपको शांति ஒரு मिले। பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய போராட்டங்களுக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. आपके सारे समस्याओं को, परेशानियों और सारे संघर्ष को आपका एक अंत आ गया है। இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் சமாதானம் நிறைந்திருக்கும். आज अभी तेरे पूरे जीवन भर आपको शांति से भरा हुआ रहेगा। எருசலேமில் இருங்கள் என்று அவர்களை அனுப்பி வைத்தார். यीशु उनसे कहा कि जाकर यरूशलेम नगर में ठहरो என்னுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். और जाकर वहाँ पर मेरा பரிசுத்த सामर्थ्य ஆவியின் पाइएगा, அபிஷேகத்தை பெறுங்க. पवित्र आत्मा के अभिषेक को पाइएगा। உங்களை அது பலப்படுத்தும், वो आपको बल देगा, உங்களை சாட்சியாக நிறுத்தும். वो आपको एक गवाही बनाकर இயேசுவுக்காக उठाएगा ஜீவனுள்ள சாட்சியாக நீங்கள் வாழ்வீர்கள். और यीशु के लिए एक जीवित बड़ा साक्षी बने இயேசு रहेंगे। மரியாளை பார்த்து மரியாளை என்று சொல்லி கூப்பிட்டார். यीशु ने मरियम को देखकर मरियम कर कर पुकारा, உங்களுடைய பெயரை சொல்லி அவர் அழைக்கிறார். उसी तरह आपको भी आपके नाम से पुकारेंगे। உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய பெயர், உன்னுடைய பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும். आपके आंसू, आपके समस्या, आपके सारे परेशानी वो जानते हैं। ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்டார், புசிப்பதற்கு ஏதாகிலும் இருக்கிறதா? परमेश्वर ने यीशु ने उनसे देखकर पूछा कि खाने के लिए कुछ है क्या? ஆண்டவருக்கு என்று கொடுப்பதற்கு அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது.
उनके पास परमेश्वर के लिए देने कुछ भी नहीं था। ஆனால் இயேசுவோ அவர்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். लेकिन यीशु ने उनके लिए सब कुछ आयोजित करके रखा था। அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், उसी परमेश्वर यीशु आज आपको देखकर என்னிடத்திலே நீ पूछते हैं, அன்பாய் இருக்கிறாயா? क्या तू मेरे ऊपर सबसे बढ़कर प्रेम रखा है அந்த क्या? தேவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். मेरा हमारे परमेश्वर जो है वो जी उठे இந்த यीशु है। பரத்தில் இருக்கிற ஆண்டவரை ஒரு நாள் நாம் காண போகிறோம். उस स्वर्ग राज्य में जो परमेश्वर प्रभु है उन्हें हम देखने அந்த वाले हैं। இயேசுவை நாம் காண்பதற்கு முன்பாக उस यीशु को हम देखने से இந்த पहले உயிர்த்தெழுந்த நாளிலே इस जी उठाने के इस पुनरुत्थान के இந்த दिन காலையில ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். हम आज परमेश्वर के हाथों में अर्पण करेंगे। இந்த ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்து நீர் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கும் எங்களுடைய ஜீவியத்துக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் தேவை. आप जी उठकर आपने जो भी शब्द बांटा है वो हमारे और हमारे जीवन और हमारे परिवार के जीवन में बहुत मुख्य है। நாங்கள் வாழணும், हम जीना है, நாங்கள் சமாதானத்தோடு இருக்கணும், हम शांति से रहना है, நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கணும். हम परमेश्वर के लिए देने உம்மிடத்திலிருந்து बच्चे बनना வல்லமையும் चाहिए। கிருபைகளையும் பலனையும் பெற்றுக்கொண்டு உமக்காய் சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும், ஜீவிக்க வேண்டும். और आपके पास से अनेक वरदान सामर्थ और आशीर्वाद पाकर एक जीवित साक्षी बनकर உதவி जीना है। செய்யும் என்று கேட்போம். परमेश्वर आप हमारे लिए सहायता कीजिए करके हम पूछेंगे, ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। நம்ம எல்லாரும் தாழ்த்தி ஜெபிப்போம். हम सभी मिलकर हमने आपको नम्र कर प्रार्थना करें। பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस आशीर्वादित सुबह के समय के लिए हम धन्यवाद இந்த देते हैं। காலையில நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். इस सुबह पर हमें सुना हुआ इस वचनों के लिए धन्यवाद அன்றைக்கு देते हैं। உயிர்த்தெழுந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், தம்முடைய சீஷர்களோடு கூட ஆண்டவரே எவ்வளவு அருமையான வார்த்தைகளை பேசினீர். उन दिनों में जी उठे परमेश्वर उन चेलों के साथ कितने प्यारे से आपने बात किया இந்த था। காலையில நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் और इस सुबह के समय पर हमने जो भी संदेश எங்களை सुना है அது தொடட்டும், वो हमें छूना चाहिए। உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். आपका नाम का महिमा हो। இந்த ஈஸ்டர் நாளிலே इस ईस्टर के இந்த दिन में வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும். ये बातों के सुनने वाले हर एक बच्चों के जीवन में आपका कृपा और अनुग्रह भरकर எல்லா रहना है। மகிமையும் கனமும் துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारा महिमा आदर स्तुति केवल आप ही को இயேசு देते हैं। கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता, ஆமென். आमेन। आत्मावे कतरी स्तोत्री, मूलमे परिशुद्ध नामते स्तोत्री, आत्मावे कतरी स्तोत्री, अवश्य सकल उपकारங்களையும் மறவாதே। ஆமென்। நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஜீசஸ்।